திடீரென தாவேகாவிலிருந்து தூக்கி எறியப்பட்ட 2 விஜயபாஸ்கர்கள். என்ன நடந்தது? பரபரப்பில் தாவேகாவினர். அதாவது தாவேகாவில் இணைந்த விஜயபாஸ்கர் 1 மாதம் ஆகியும் கட்சிக்குள் பதவி கொடுக்காமல் வைத்திருந்த விஜய் விரைவில் அவர்களுக்கு முக்கிய பொறுப்பை வழங்கவிருப்பதாக தகவல்கள் வெளியானது. மே 10ஆம் தேதி விஜய் முதல்வராக பதவியேற்ற அன்றிலிருந்தே அதிமுகவை சேர்ந்த முக்கியஸ்தர்கள் பலரும் தாவேகாவிற்கு தாவி வருகின்றனர். இதுவரை 6 அதிமுக எம்எல்ஏக்கள் தங்களின் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைந்தனர். அதிமுகவிலிருந்து தாவேகாவிற்கு தாவிய முன்னாள் அமைச்சர்களும் முன்னாள் எம்எல்ஏக்களுக்கும் கட்சிக்குள் விஜய் இன்னமும் பதவி கொடுக்கவில்லை. இந்த நிலையில் அதிமுகவிலிருந்து வந்தவர்களுக்கு முதல்வர் விஜய் விரைவில் பதவி கொடுக்கவிருப்பதாக பனையூர் வட்டாரத்தில் கிசுகிசுக்கின்றனர். இது தொடர்பாக பனையூரின் முக்கிய நிர்வாகிகள் சிலரிடம் பேசிய போது, அதிமுகவிலிருந்து எங்கள் பக்கமாக வந்தவர்கள் பலருக்கும் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் அவர்களை கட்சிக்குள் இணைக்கும் போது முக்கியமான உத்தரவாதங்கள் எதுவும் கொடுக்கப்படவில்லை. இணையுங்கள், பார்த்து கொள்ளலாம், உங்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கும் என்று மட்டுமே கூறப்பட்டிருந்தது. புதிதாக வந்தவர்களுக்கு உடனடியாக பதவி கொடுத்தால் உற்சாகமாக இருக்கும் தொண்டர்கள் சோர்வடையக்கூடும் என்பதால் தலைமை தள்ளி போட்டு கொண்டே இருந்தது. ஆனால் பதவி கேட்டு விஜயபாஸ்கர்கள் இருவரும் அதிமுக கேங் தலைமைக்கு தூதுவிட்டு கொண்டே இருந்தது. அவ்வப்போது பொதுச் செயலாளர் ஆனந்தையும் நேரில் சந்தித்து காதில் கிசுகிசுத்து அழுத்தம் கொடுத்து வந்தனர். இதைத் தொடர்ந்தே அவர்களுக்கு பொறுப்பு கொடுக்க தலைமை முன் வந்திருக்கிறது. விஜயபாஸ்கர்கள் இசக்கி சுப்பையா, மரகதம், குமரவேல் உட்பட அதிமுக கேங்கில் பலரும் மாவட்ட செயலாளர் பொறுப்பை எதிர்பார்க்கின்றனர். ஆனால் அப்படி மாவட்ட செயலாளர் பொறுப்பு கொடுக்கப்படுவதை எங்களின் அமைச்சர்களும் மாவட்ட செயலாளர்களுக்கும் சிலர் விரும்பவில்லை. அதனால் முதற்கட்டமாக மாநில அளவில் துணை பொதுச் செயலாளர் லெவலில் ஒரு போஸ்டிங்கை கொடுக்க முடிவெடுத்திருக்கிறார்கள். ஆனால் விஜயபாஸ்கர்கள் இருவருமே மாவட்ட செயலாளர் போஸ்டிங்கை எதிர்பார்த்து இன்னமும் தலைமையிடம் முடிந்தவரை முயன்று கொண்டிருக்கிறார்கள். இன்றோ அல்லது ஓரிரு நாட்களிலேயோ விஜயபாஸ்கர்களுக்கான பதவி என்னவென்பது தெரிந்துவிடும் என்றனர். கரூர் மதி விஜயுடன் உணர்வுபூர்வமான பிணைப்பை கொண்டவர். அவரிடமிருந்து தொகுதியை பிடுங்கி எம்.ஆர். விஜயபாஸ்கரை மாவட்ட செயலாளராக்க விஜய் விரும்ப மாட்டார். அதே மாதிரி புதுக்கோட்டையின் பொறுப்பு அமைச்சர் பர்வேஸ், புதுக்கோட்டையில் விராலிமலை உட்பட 3 தொகுதிகளுக்கு பர்வேஸ் தான் மாவட்ட செயலாளர். மாப்பிள்ளை என எவ்வளவு ஐஸ் வைத்தாலும் அவர் தன்னுடைய அதிகாரம் குறைவதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதனால் இடைத்தேர்தலுக்கு முன்பாக விஜயபாஸ்கர்கள் இருவருக்குமே மாவட்ட செயலாளரின் விருப்பம் நிறைவேற வாய்ப்பு குறைவு என்கின்றனர் தாவேகாவை உற்று நோக்கும் அரசியல் விமர்சகர்கள். ஏற்கனவே தாவேகாவில் பலரும் அதிருப்தியில் இருந்து வருகின்றனர். அதாவது தாவேகாவில் இருக்கும் பலருக்கும் இன்னும் முக்கிய பொறுப்புகள் கொடுக்கவில்லை. இதனால் பலரும் ஒட்டுமொத்தமாக திரண்டு திமுக பக்கம் இணைந்து வருகின்றனர். அதிமுகவிலிருந்து தாவேகா வருவது அங்கு பதவி இல்லை என்றும் மரியாதை இல்லை என்றும் திமுகவிற்கு தாவுவது இது ஒரு வழக்கமாக ஒரு செயலாகவே அரங்கேறி வருகிறது. அதாவது ஜூன் ஜூலை மாதங்களில் நடைபெற்ற 2 கட்ட இணைப்பு நிகழ்ச்சிகளில் மொத்தம் 8 முன்னாள் அமைச்சர்கள், 1 முன்னாள் எம்பி, பல முன்னாள் எம்எல்ஏக்கள் மற்றும் 7 தற்போதைய எம்எல்ஏக்கள் கட்சியில் இணைந்தனர். முதல் கட்டமாக முன்னாள் அமைச்சர்கள் எம்.சி. சம்பத், கடம்பூர் ராஜு, உடுமலை ராதாகிருஷ்ணர், என்.ஆர். சிவபதி, முன்னாள் எம்பி இளவரசன் மற்றும் முன்னாள் எம்எல்ஏக்கள் சுந்தர்ராஜ், ராஜமுத்து, ராஜவர்மன், பன்னீர்செல்வம், முருகன், என். சிவா உள்ளிட்டோர் தாவேகாவில் இணைந்தனர். பின்னர் 2ஆம் கட்டத்தில் முன்னாள் அமைச்சர்களான சி. விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர், எஸ். வளர்மதி, எம்.எஸ்.எம். ஆனந்தன் உள்ளிட்டோரும் கட்சியில் இணைந்தனர். இவர்களில் சி. விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர், இசக்கி சுப்பையா, மரகதம், குமரவேல் உள்ளிட்ட 7 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைந்தனர்.
அவர்களுக்கு நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படும் என்று கட்சி தலைமை உறுதியளித்துள்ளதாக கூறப்பட்டாலும் இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. ஆனால் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் எம்எல்ஏக்களின் நிலை வேறுபட்டதாக இருப்பதாக கூறப்படுகிறது. கட்சியில் இணைந்து 1 மாதத்திற்கும் மேலாகியும் மாவட்டம், மண்டலம் அல்லது மாநில அளவிலான எந்த ஒரு பொறுப்பும் அவர்களுக்கு இதுவரை வழங்கப்படவில்லை. மேலும் முக்கிய நிகழ்ச்சிகள், ஆலோசனை கூட்டங்கள் மற்றும் நிர்வாக சந்திப்புகளிலும் அவர்களுக்கு போதிய முக்கியத்துவம் அளிக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை அவர்கள் முன்வைத்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக அதிமுகவில் பல ஆண்டுகள் அமைச்சர்களாகவும் மாவட்ட அரசியலில் செல்வாக்குமிக்க தலைவர்களாகவும் இருந்தவர்கள் தற்போது சாதாரண உறுப்பினர்களைப் போலவே நடத்தப்படுவதாக, கட்சியில் இணைந்த பிறகும் தங்களது அரசியல் அனுபவத்திற்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்றும் ஆதரவாளர்களிடம் புலம்பி வருவதாக கூறப்படுகிறது. மேலும் தாவேகாவில் இணையும் முன்பு எதிர்கால அரசியல் வாய்ப்புகள், கட்சி பொறுப்புகள் மற்றும் அமைப்பில் முக்கிய இடம் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பில் பலரும் இருந்ததாகவும், ஆனால் இதுவரை எந்தவித தெளிவான அரசியல் உறுதியும் கிடைக்காததால் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து காத்திருக்கும் மனநிலையில் அவர்கள் இருப்பதாகவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் தற்போது முன்னாள் அமைச்சர்களுக்கு அந்த கதிதான் என்றால், தற்போது பதவியை ராஜினாமா செய்த 2 விஜயபாஸ்கர் உள்ளிட்ட அவர்களுடன் இணைந்த மற்றவர்களுக்கும் அதே கதிதான். அது மட்டுமின்றி அவர்கள் கொடுக்கும் பதவியையும் விஜயபாஸ்கர்கள் இருவரும் விட்டுவிட்டு பெரிய பதவி கேட்பது அவர்களுக்கே மிகவும் ஓவராகத்தான் தெரிகிறது என்று ஒருபுறம் கூறி வருகின்றனர். இன்னொரு புறமோ அவர்களுக்கு கண்டிப்பாக பெரிய பதவி கொடுக்க வேண்டும் என்றும் கூறுகின்றனர். மேலும் முதல்வர் விஜய்க்கு அடுத்த ஒரு பிரஷர் போடப்பட்டிருக்கிறது. அதாவது முதல்வர் விஜய் 2 விஜயபாஸ்கர்களையும் தாவேகாவிலிருந்து நீக்க வேண்டும் என்று உளவுத்துறை அதிகாரிகள் முதல்வர் விஜயிடம் கூறியதாக சொல்லப்படுகிறது. அதாவது தற்போது விஜயபாஸ்கர் மிகப்பெரிய ஊழல் வழக்கில் சிக்கியவர். குட்கா, போதைப்பொருள் போன்ற வழக்குகளில் சிக்கி மிகப்பெரிய பிரச்சனைகளில் இருப்பவர்தான் விஜயபாஸ்கர். தற்போது அவருடைய விவகாரமும் தற்போது வேகம் எடுக்க தொடங்கியுள்ளது. விஜயபாஸ்கரின் பழைய புகார்கள் அனைத்தும் தூசி தட்டப்பட்டு வெளியே கொண்டு வருவதால் அவரும் கைதாக வாய்ப்பிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இது போதாக்குறையாக எம்ஆர் விஜயபாஸ்கரும் பல சிக்கல்களில் சிக்கி ஊழல் அப்படி இப்படி என்று பலவாறாக இருந்தவர்கள்தான் இருவரும். இந்த நிலையில் அவர்கள் இருவரையும் கட்சியில் இணைக்கக்கூடாது என்றும், மேலும் எப்படி விஜய் போதை தடுப்பு அப்படி இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு இப்படி ஊழல் வழக்கில் சிக்கியவர்களை கழுத்தில் தூண்டு போட்டு மரியாதை அணிவித்து கட்சிக்குள் இணைக்கலாம் என்று முதல்வர் விஜய் மீது கட்சியின் மீதும் புகார்களை எழுப்பி வருவதாக சொல்லப்படுகிறது. இதனால் உளவுத்துறை அதிகாரிகள் இவர்கள் இருவரையும் கட்சியை விட்டு நீக்கினால் மிகவும் நல்லது என்று முதல்வர் விஜயிடம் தனிப்பட்ட முறையில் கூறியதாகவும், இதனால் முதல்வர் விஜய் கட்சி பொறுப்புகள், பதவிகள் எதுவும் வழங்காமல் அவர்கள் இருவரையும் தற்போது தாவேகாவிலிருந்து நீக்க விஜய் முடிவெடுத்திருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளன. இந்த செய்தி இருவருக்கும் பெருத்த ஏமாற்றத்தையும் கோபத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. ஓகே விவோஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.